வணக்கம். நவம்பர் 2025 மாதத்திற்கான ராசி பலன்களை பற்றி பேசலாம். பொதுவாக இந்த மாதம் உங்களுக்கு கலவையான அல்லது சராசரி அளவிலான பலன்களையே தரும் என்று தெரிகிறது. ஓ, அப்படியா? கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுமா? எந்தெந்த கிரகங்கள் எப்படி பயணிக்கின்றன என்று? நிச்சயமாக. முதலில் சூரியனை பார்ப்போம். நவம்பர் 16 வரை சூரியன் உங்களுடைய 7வது வீட்டில் இருக்கிறார். இது திருமண வாழ்க்கை மற்றும் கூட்டாண்மைகளில் கவனம் செலுத்தும். அதன் பிறகு நவம்பர் 16ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் 8வது வீட்டிற்கு பெயர்கிறார். இந்த நிலையில் சூரியன் உங்களுக்கு பெரிய அளவில் அனுகூலமான பலன்களை தரமாட்டார். அப்படியானால் நவம்பர் 16 வரை சற்று பரவாயில்லை, அதன் பிறகு கொஞ்சம் கவனம் தேவை என்கிறீர்கள். செவ்வாயின் நிலை எப்படி? செவ்வாய் இந்த மாதம் முழுவதும் விருச்சிக ராசியில், அதாவது உங்களுடைய 8வது வீட்டில் இருக்கப் போகிறார். செவ்வாய் சொந்த ராசியில் இருப்பது ஒரு பலம் என்றாலும் 8வது வீட்டில் இருப்பது சற்று பலவீனமான நிலையே. அதனால் செவ்வாய் கிரகத்திடமிருந்து பொதுவான அனுகூலத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. சில சமயங்களில் செவ்வாய் சில எதிர்பாராத நல்ல பலன்களை தந்தாலும் பொதுவாக அதை சாதகம் என்று சொல்ல முடியாது. 8வது வீட்டில் செவ்வாய் என்றால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் போலிருக்கிறதே. புதனின் பெயர்ச்சி எப்படி இருக்கும்? புதனின் பெயர்ச்சி நவம்பர் 23ஆம் தேதி வரை உங்களுடைய 8வது வீட்டில்தான் இருக்கும். அதன் பிறகு புதன் அதன் வக்ர நிலையில் 7வது வீட்டை அடையும். இது ஒரு நல்ல அறிகுறி. அதாவது புதன் கிரகம் அதன் மட்டத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்களை தர விரும்புகிறது. புதன் கிரகத்திடமிருந்து சராசரியை விட ஓரளவு நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். புதன் மட்டும் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கிறதே. குருவின் நிலைமை என்ன? குரு பகவான் மாதம் முழுவதும் கடகராசியில், அதாவது உங்களுடைய 4வது வீட்டில் இருக்கிறார். இது சொந்த நட்சத்திர தொகுப்பில் இருக்கிறார் என்பது நல்ல விஷயம். ஆனால் நவம்பர் 11 முதல் குரு வக்ர நிலையில் மாறுகிறார். இந்த நிலையில் குருவிடமிருந்து சராசரி அளவிலான பலன்களைத்தான் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். அப்படியானால் குருவும் சற்று மந்தமாகத்தான் இருப்பார் போல. சுக்கிரனை பற்றி சொல்லுங்கள். சுக்கிரன் நவம்பர் 2ஆம் தேதி வரை கன்னி ராசியில் இருப்பார். இது சுக்கிரனுக்கு பலவீனமான நிலை. அதனால் அந்த நாட்களில் சில சிரமங்கள் இருக்கலாம். அதே சமயம் நவம்பர் 2 முதல் நவம்பர் 26 வரை 7வது வீட்டில் இருப்பதால் ஒருபுறம் பலவீனமாகவும் மறுபுறம் சொந்த ராசியில் இருப்பதால் சாதகமாகவும் கருதப்படும். அத்தகைய சூழ்நிலையில் நவம்பர் 2 முதல் நவம்பர் 26 வரை சுக்கிரன் உங்களுக்கு கலவையான பலன்களை தரலாம். எதிர்காலத்திலும் சுக்கிரன் தொடர்பான கலவையான பலன்களை நாம் எதிர்பார்க்க வேண்டும். மாதத்தின் பெரும் பகுதி சுக்கிரன் உங்களுக்கு கலவையான பலன்களை தருவதாக தெரிகிறது. சுக்கிரனும் கலவையான பலன்கள்தானா? சனியின் நிலை என்ன? சனியை பொறுத்தவரை சனி மீனராசியில் குருவின் வீட்டில் இருக்கிறார். அதே சமயம் நவம்பர் 28ஆம் தேதி வரை வக்ர நிலையில் இருப்பார். அதன் பிறகு அவர் நேரடியாக திரும்புவார். சனியிடமிருந்தும் நீங்கள் பெரிய அளவில் அனுகூலத்தை எதிர்பார்க்க கூடாது. சனியும் சாதகமாக இல்லை என்கிறீர்கள். ராகு கேதுவை பற்றி சொல்லுங்கள். ராகுவின் பெயர்ச்சி கும்பராசியிலிருந்து வரும் நவம்பர் 24ஆம் தேதி வரை குருவின் ராசியில் இருக்கும். இந்த நிலையில் ராகுவிடமிருந்து சாதகமான பலன்களை அதிக அளவில் எதிர்பார்க்கலாம். இது ஒரு நல்ல விஷயம். அதே சமயம் இந்த மாதம் கேருவிடம் நீங்கள் அனுகூலத்தை எதிர்பார்க்க கூடாது. ராகு மட்டும் சற்று நம்பிக்கை தருகிறார். மொத்தத்தில் நவம்பர் மாதம் எப்படி இருக்கும் என்று சுருக்கமாக சொல்ல முடியுமா? இந்த வழியில் 2025 நவம்பர் உங்களுக்கு கலவையான அல்லது சராசரி அளவிலான முடிவுகளை தரும் என்பதை நாம் கண்டறிந்துள்ளோம். சில கிரகங்கள் சாதகமாக இருந்தாலும் பெரும்பாலான கிரகங்கள் சராசரி அல்லது அனுகூலமற்ற நிலையில் இருப்பதால் பொறுமையுடனும் கவனத்துடனும் செயல்படுவது நல்லது. எந்த ஒரு முக்கிய முடிவுகளையும் எடுக்கும் முன் நன்கு சிந்தித்து செயல்பட வேண்டும். மிகவும் நன்றி விரிவான விளக்கத்திற்கு. இப்போது எனக்கு ஒரு நல்ல புரிதல் கிடைத்துள்ளது. வணக்கம். நவம்பர் 2025 மாதத்திற்கான உங்க ராசி பலன்களை பத்தி விரிவாக பார்க்கலாமாங்க. பொதுவாக இந்த மாதம் உங்களுக்கு சுமாரான, அதாவது கலவையான பலன்களையே தரும்னு ஜோதிட ரீதியா தெரியுது. ஓ, அப்படியா? கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? எந்தெந்த கிரகங்கள் எப்படி போகுதுன்னு தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கு. கண்டிப்பா. முதல்ல நம்ம சூரியனை பத்தி பார்ப்போம். நவம்பர் 16ஆம் தேதி வரை சூரியன் உங்களுடைய 7வது வீட்டில் இருப்பார். இது உங்க திருமண வாழ்க்கை, இல்லறம், தொழில் கூட்டாளிகள், ஒப்பந்தங்கள் இவற்றுக்கெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்புறம் நவம்பர் 16க்கு அப்புறம் சூரியன் உங்க 8வது வீட்டுக்கு மாறுறார். இந்த நிலை சூரியனுக்கு பெரிய அளவுல அனுகூலமான பலன்களை தராது. கொஞ்சம் கவனமா இருக்கணும்.
அப்போ நவம்பர் 16 வரைக்கும் கொஞ்சம் பரவாயில்ல, அதுக்கப்புறம் கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு சொல்றீங்க. சரி, செவ்வாயின் நிலை எப்படி? அவரும் முக்கியமான கிரகமாச்சே. செவ்வாய் இந்த மாதம் முழுவதும் விருச்சிக ராசியில, அதாவது உங்களுடைய 8வது வீட்ல தான் இருக்க போறார். செவ்வாய் சொந்த ராசியில இருக்கிறது ஒரு பலம்னாலும் 8வது வீட்ல இருக்கிறது கொஞ்சம் பலமீனமான நிலையே. அதனால செவ்வாய் கிரகத்திட்டமிருந்து பொதுவா நீங்க பெரிய அனுகூலத்தை எதிர்பார்க்க முடியாது. சில சமயங்கள்ல செவ்வாய் எதிர்பாராத சில நல்ல பலன்களை தந்தாலும் பொதுவா அது சாதகம்னு சொல்ல முடியாது. ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் தேவைப்படலாம். 8வது வீட்டில் செவ்வாய்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் போல இருக்கே. சரி, புதனின் பெயர்ச்சி எப்படி இருக்கும்? வியாபாரம் கல்விக்கெல்லாம் புதன் முக்கியமாச்சே. புதனின் பெயர்ச்சி நவம்பர் 23ஆம் தேதி வரை உங்க 8வது வீட்ல தான் இருக்கும். அதுக்கப்புறம் புதன் அதோட வக்ர நிலையில 7வது வீட்டை அடையும். இது ஒரு நல்ல அறிகுறி. அதாவது புதன் கிரகம் அதன் மட்டத்துல உங்களுக்கு சாதகமான பலன்களை தர விரும்புது. தகவல் தொடர்பு, வியாபாரம், கல்வி இந்த விஷயங்கள்ல புதன் கிரகத்திடமிருந்து சராசரியை விட ஓரளவு நல்ல பலன்களை நீங்க எதிர்பார்க்கலாம். புதன் மட்டும் கொஞ்சம் ஆறுதலாக இருக்காரே. குருவின் நிலைமை என்ன? அவர் நல்லா இருந்தாதான் எல்லாத்துக்கும் ஒரு நல்லது நடக்குமே. குரு பகவான் இந்த மாதம் முழுவதும் கடக ராசியில, அதாவது உங்களுடைய 4வது வீட்ல இருக்கார். அவர் சொந்த நட்சத்திர தொகுப்புல இருக்கிறாருங்கிறது நல்ல விஷயம். ஆனா நவம்பர் 11ஆம் தேதியிலிருந்து குரு வக்ர நிலையில மாறுறார். இந்த நிலையில குருவிடமிருந்து சராசரி அளவிலான பலன்களை தான் நீங்க எதிர்பார்க்க முடியும். வீடு, வாகனம், தாய்வழி உறவுகள்ல ஒரு சராசரி நிலையே இருக்கும். அப்போ குருவும் சற்று மந்தமாக தான் இருப்பார் போல. சரி, சுக்கிரனை பற்றி சொல்லுங்க. அவர் காதல், பணம், சந்தோஷத்துக்கு காரணமானவராச்சே. சுக்கிரன் நவம்பர் 2ஆம் தேதி வரை கன்னி ராசியில இருப்பார். இது சுக்கிரனுக்கு பலவீனமான நிலை. அதனால அந்த நாட்கள்ல சில சிரமங்கள் இருக்கலாம். அதே சமயம் நவம்பர் 2ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 26ஆம் தேதி வரை 7வது வீட்ல இருப்பார். இது ஒரு புறம் பலவீனமாவும் மறுபுறம் சொந்த ராசியில இருக்கிறதால சாதகமாவும் கருதப்படும். அத்தகைய சூழ்நிலையில நவம்பர் 2 முதல் நவம்பர் 26 வரை சுக்கிரன் உங்களுக்கு கலவையான பலன்களை தரலாம். எதிர்காலத்திலையும் சுக்கிரன் தொடர்பான கலவையான பலன்களை தான் நம்ம எதிர்பார்க்கணும். மாதத்தின் பெரும்பகுதி சுக்கிரன் உங்களுக்கு கலவையான பலன்களை தருவதாக தெரிகிறது. சுக்கிரனும் கலவையான பலன்கள் தானா? சனியின் நிலை என்ன? அவர் ரொம்ப மெதுவாக நகரக்கூடியவராச்சே. சனியை பொறுத்தவரை மீன ராசியில குருவின் வீட்ல சனி இருக்கார். அதே சமயம் நவம்பர் 28ஆம் தேதி வரை வக்ர நிலையில இருப்பார். அதுக்கப்புறம் அவர் நேரடியாக திரும்புவார். சனியிடமிருந்தும் நீங்க பெரிய அளவுல அனுகூலத்தை எதிர்பார்க்க கூடாது. கடின உழைப்பு தேவைப்படும் மாதம் இது. சனியும் சாதகமா இல்லைன்னு சொல்றீங்க. ராகு கேதுவை பத்தி சொல்லுங்க. அவங்க தான் வேகமா பலன்களை தருவாங்கன்னு சொல்லுவாங்களே. ராகவன் பெயர்ச்சி கும்ப ராசியிலிருந்து வரும் நவம்பர் 24ஆம் தேதி வரை குருவின் ராசியில இருக்கும். இந்த நிலையில ராகவிடமிருந்து சாதகமான பலன்களை அதிக அளவில் எதிர்பார்க்கலாம். இது ஒரு நல்ல விஷயம். குறிப்பா எதிர்பாராத ஆதாயங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்க வாய்ப்பிருக்கு. அதே சமயம் இந்த மாதம் கேதுவிடம் நீங்க அனுகூலத்தை எதிர்பார்க்க கூடாது. ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகமா இருக்கலாம். ராகு மட்டும் சற்று நம்பிக்கை தர்றாரு. மொத்தத்துல நவம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு சுருக்கமா சொல்ல முடியுமா? இந்த மாதிரி நவம்பர் 2025 உங்களுக்கு கலவையான அல்லது சராசரி அளவிலான பலன்களை தரும்னு நாம தெரிஞ்சுக்கிட்டோம். சில கிரகங்கள் சாதகமா இருந்தாலும் பெரும்பாலான கிரகங்கள் சராசரி அல்லது அனுகூலமற்ற நிலையில இருக்கிறதால பொறுமையுடனும் கவனத்துடனும் செயல்படுவது நல்லது. எந்த ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்கும் முன் நன்கு சிந்தித்து செயல்பட வேண்டும். நிதானம் ரொம்ப முக்கியம். ரொம்ப நன்றிங்க உங்க விரிவான விளக்கத்திற்கு. இப்போ எனக்கு ஒரு நல்ல புரிதல் கிடைச்சிருக்கு. வணக்கம். 2025 நவம்பர் மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகிறது என்று தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறீர்களா? ஆமா, ரொம்ப ஆவலா இருக்கேன். நவம்பர் மாசம் மிதுன ராசிக்கு சாதகமா இருக்குமான்னு சொன்னாங்க. அது உண்மையா? கண்டிப்பா. பொதுவா மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் 2025 மாதம் நல்ல பலன்களை தரப்போகிறது. சிறு சிறு தடைகள் இருந்தாலும் மாதத்தின் பெரும் பகுதி உங்களுக்கு சாதகமாகவே அமையும். அப்படியா? என்னென்ன கிரகங்கள் எந்த நிலையில இருக்குன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? சொல்றேன். முதல்ல சூரியனை பார்ப்போம். நவம்பர் 16 வரை சூரியன் உங்களோட 5ஆம் வீட்ல கொஞ்சம் பலவீனமா இருப்பாரு. அதனால அந்த ஆரம்ப நாட்கள்ல சில விஷயங்கள்ல கொஞ்சம் தாமதம் அல்லது சவால்கள் இருக்கலாம். ஓஹோ, அப்புறம் நவம்பர் 14க்கு அப்புறம்? நவம்பர் 16க்கு அப்புறம் சூரியன் உங்க 6ஆம் வீட்டுக்கு மாறிடுவாரு. அங்க சூரியன் ரொம்ப வலிமையா இருப்பாரு. அதனால அதுக்கப்புறம் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். வேலை விஷயங்கள்ல முன்னேற்றம், எதிர்ப்புகள் குறையறதுன்னு நல்ல விஷயங்கள் நடக்கும். அப்போ செவ்வாய் எப்படி இருக்கார்? செவ்வாய் பொதுவா ஒரு வேகமான கிரகமாச்சே. ஆமா, இந்த மாதம் முழுவதும் செவ்வாய் உங்க 6ஆம் வீட்ல விருச்சிக ராசியில இருப்பாரு. இது செவ்வாய்க்கு ரொம்ப நல்ல இடம். அதனால உங்களுக்கு தைரியம், துணிச்சல் அதிகரிக்கும். போட்டிகள்ல வெற்றி கிடைக்கும். ஒருவேளை உடல் நலத்துல சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்தா கூட அதையும் சமாளிக்கும் சக்தி கிடைக்கும். புதனை பத்தி சொல்லுங்க.
மிதுன ராசிக்கு புதன் தான் அதிபதி. கரெக்ட். புதன் நவம்பர் 23 வரை உங்க 6ஆம் வீட்டிலேயே இருப்பாரு. பெரும்பாலான மாதம் புதன் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவார். பேச்சு திறமை அதிகரிக்கும், புதிய விஷயங்களை கத்துக்கிறதுக்கு ஆர்வம் வரும், புத்திசாலித்தனமா முடிவெடுப்பீங்க. நவம்பர் 23க்கு அப்புறம் 5ஆம் வீட்டுக்கு மாறுவார். குரு எப்படி இருக்கார்? குரு பலம் இருந்தா எல்லாமே நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்களே. குரு உங்க 2வது வீட்ல இருப்பாரு. இது தனஸ்தானம். நவம்பர் 11ல இருந்து குரு வக்ரநிலையில மாறினாலும் இந்த மாதம் முழுக்க குருவோட சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம். நிதி நிலைமை மேம்படும், குடும்பத்துல சுப காரியங்கள் நடக்கும் வாய்ப்பு இருக்கு, வங்கி சேமிப்பு அதிகரிக்கும். சுக்கிரன் எப்படிங்க? காதல் உறவுகள்லாம் எப்படி இருக்கும்? நவம்பர் 2 வரை சுக்கிரன் கன்னி ராசியில பலவீனமா இருப்பாரு. அதனால ஆரம்பத்துல உறவுகள்ல சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரலாம். ஆனா நவம்பர் 2ல இருந்து நவம்பர் 26 வரை சுக்கிரன் உங்க 5ஆம் வீட்ல தன்னோட சொந்த ராசியில இருப்பாரு. இது ரொம்பவே நல்ல காலம். காதல், கலை, பொழுதுபோக்கு விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும். திருமணமானவர்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும். குழந்தைகளால சந்தோஷம் உண்டாகும். நவம்பர் 26க்கு அப்புறம் சுக்கிரன் மறுபடியும் பலவீனமான நிலைக்கு போவார். அதனால அந்த கடைசி சில நாட்கள்ல கொஞ்சம் கவனம் தேவை. சனி பகவான் எப்படி இருக்கார்? அவர் வக்ரமா இருப்பார்னு சொன்னீங்களே. சனி உங்க 10ஆம் வீட்ல மீன ராசியில இருப்பார். இது வேலை தொழில் ஸ்தானம். சில நல்ல வேலைகள்ல சனி உங்களுக்கு உதவுவார். ஆனா நவம்பர் 28 வரை சனி வக்ர நிலையில இருப்பாரு. அதனால உங்க வேலைகள் கொஞ்சம் மெதுவா போகலாம், இல்லனா சில தடைகளுக்கு பிறகுதான் முடியும். ஆனா முழுசா நிறுத்தப்படாது. ஒரு சராசரியான நல்ல பலனை சனியிடமிருந்து எதிர்பார்க்கலாம். பொறுமையும் விடாமுயற்சியும் தேவை. ராகு கேதுவை பத்தி சொல்லுங்க. ராகு உங்க 9ஆம் வீட்ல பயிற்சிக்கிறார். நவம்பர் 24 வரை குருவோட பார்வையில இருப்பாரு. அதனால ராகு உங்களுக்கு கலவையான பலன்களை தருவார். ஒரு பக்கம் புதிய வாய்ப்புகள் வந்தாலும் இன்னொரு பக்கம் சில குழப்பங்களையும் கொடுக்கலாம். கேதுவோ? கேது உங்க 3ஆம் வீட்ல இருப்பாரு. அதனால கேது உங்களுக்கு நல்ல பலன்களை தருவார். சகோதர சகோதரிகளுடன் உறவு மேம்படும். குறுகிய தூர பயணங்கள் பயனுள்ளதாக அமையும். அப்ப மொத்தமா மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த நவம்பர் மாசம் நல்லாதான் இருக்கும்னு சொல்றீங்க. ஆமா, கண்டிப்பா. சிறு சிறு தடைகள், அதாவது சில கிரகங்கள் ஆரம்பத்துல பலவீனமா இருந்தாலும் மாதத்தின் பெரும்பகுதி உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்கும். தன்னம்பிக்கையோட செயல்படுங்க, நல்ல பலன்களை நீங்க எதிர்பார்க்கலாம். ஒரு புதிய தொடக்கத்திற்கான மாதமா இது அமையலாம். ரொம்ப நன்றி. இவ்வளவு தெளிவா விளக்குனதுக்கு எனக்கு ரொம்ப உதவியா இருந்தது. சந்தோஷம். நல்லதே நடக்கும். வணக்கம். ராசி பலன் பற்றி பேசலாமா? கண்டிப்பா. நான் கடக ராசிக்காரர்களுக்கு நவம்பர் 2025 எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கேன். கடக ராசிக்காரர்களுக்கு நவம்பர் 2025 கொஞ்சம் கலவையான மாதமாக இருக்கும்னு சொல்லலாம். ஒரு சில விஷயங்கள் சாதகமாக இருக்கும், மற்றவை சற்றே சவாலானதாக இருக்கும். அப்படியா? முதல்ல கிரக நிலைகள் பத்தி சொல்லுங்க. நவம்பர் 16 வரை சூரியன் உங்களோட 4வது வீட்டில் பலவீனமான நிலையில் இருப்பார். இது உங்களுக்கு சில பலவீனமான முடிவுகளை தரலாம். ஆனா நவம்பர் 16க்கு அப்புறம் சூரியன் நிலைமை கொஞ்சம் மேம்படும். ஆனாலும் ரொம்பவும் ஆதரவாக இருக்காது. அப்போ சூரியன் பெரிய அளவுல கை கொடுக்க மாட்டார்னு சொல்றீங்க? ஆமா, நவம்பர் 2025ல சூரியன் உங்களுக்கு பெரிய அளவில் ஆதரவளிக்க மாட்டார். செவ்வாய் கிரகம் மாதம் முழுவதும் உங்களோட 5ஆம் வீட்டில் இருப்பார். 5வது வீட்டில் செவ்வாய் இருப்பது பொதுவாக நல்லதாக கருதப்படாவிட்டாலும் சொந்த ராசியில் இருப்பதால் கலவையான பலன்களை தரலாம். புதன் எப்படி? புதன் நவம்பர் 23 வரை உங்களோட 5வது வீட்டில் இருப்பார். இது உங்களுக்கு சாதகமான முடிவுகளை தராது. ஆனால் நவம்பர் 23க்கு பிறகு புதன் கிரகம் உங்களுக்கு சாதகமான பலன்களை தருவார். குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது பற்றி என்ன சொல்றீங்க? குரு உங்களோட முதல் வீட்டில் இருப்பார். அதனால கலவையான பலன்களை பெறலாம். சுக்கிரன் நவம்பர் 2 வரை உங்களோட 3வது வீட்டிலும், நவம்பர் 2 முதல் நவம்பர் 26 வரை 4வது வீட்டிலும், பின்னர் 5வது வீட்டிலும் இருப்பார். அதாவது பெரும்பாலான நேரங்களில் சுக்கிரன் உங்களுக்கு சாதகமான பலன்களை தருவார். அது ஒரு நல்ல செய்தி. மற்ற கிரகங்கள்? சனியிடமிருந்து இந்த மாதம் பெரிய அனுகூலத்தை எதிர்பார்க்க முடியாது. ராகு கேதுவும் இந்த மாதம் சாதகமான பலன்களை தரமாட்டார்கள். அப்போ இந்த மாதம் கடக ராசிக்காரர்களுக்கு கலவையான பலன்களை தரும்னு சொல்றீங்க?
ஆமாம், இந்த மாதம் உங்களுக்கு கலவையான பலன்களை தரும். சில சமயங்களில் எச்சரிக்கை தேவைப்படும் சூழ்நிலைகளில் முடிவுகள் பலவீனமாக இருக்கலாம். அதனால இந்த மாதம் கொஞ்சம் கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியம். வேலை அல்லது வியாபாரம் எப்படி இருக்கும்? பணியிடத்தில் எந்த எதிர்மறையும் இருக்காது. ஆனால் செவ்வாய் கிரகத்திலிருந்து பெரிய ஆதரவு இருக்காது. இந்த மாதம் எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையுடன் செய்ய வேண்டிய நிலை ஏற்படும். வியாபாரத்தை பொறுத்தவரை மாதம் மிகவும் சாதகமாக இல்லை. புதிய முதலீடுகள் அல்லது பரிசோதனைகள் இந்த மாதத்தில் தவிர்ப்பது நல்லது. கல்வி எப்படி இருக்கும்? கல்வித்துறையில் கலவையான அல்லது சராசரியான பலன்கள் கிடைக்கும். கடினமாக உழைத்தால் உங்கள் கல்வி வரைபடத்தை இன்னும் கொஞ்சம் வலுப்படுத்த முடியும். வீட்டு விஷயங்கள் மற்றும் ஆரோக்கியம்? பழைய பிரச்சனைகள் நீங்கும். புதிய ஆடம்பர பொருட்களை வீட்டிற்கு கொண்டு வரலாம். வீட்டு மகிழ்ச்சியை மேம்படுத்த வேலை செய்யலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உணவு பழக்கம் மற்றும் வாழ்க்கை முறை குறித்து விழிப்புடன் இருப்பது முக்கியம். புதிய உடல்நல பிரச்சனைகள் எதுவும் வராவிட்டாலும் வானிலை தொடர்பான நோய்கள் குறித்து எச்சரிக்கையாக இருப்பதும் முக்கியம். மொத்தத்துல கவனமாக இருக்க வேண்டிய மாதம்னு சொல்றீங்க. சரியாக சொன்னீர்கள். இந்த மாதம் சற்று கவனத்துடன் பொறுமையுடன் செயல்பட்டால் நல்ல பலன்களை பெறலாம். வணக்கம் நண்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நண்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். சரி, என்னோட ராசியான சிம்ம ராசிக்கு நவம்பர் 2025 எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கேன். உங்ககிட்ட ஏதாவது தகவல் இருக்கா? ஓ, சிம்ம ராசிக்காரர்களுக்கு நவம்பர் 2025 பொதுவா கலவையான பலன்களை தரக்கூடும். சில நேரங்களில் முடிவுகள் கொஞ்சம் பலவீனமா இருக்கலாம். அப்படியா? ஏன் அப்படி? நவம்பர் 16 வரை சூரியன் உங்களோட 3வது வீட்டில் இருக்கும். 3வது வீட்டில் சூரியன் நல்லதுன்னு சொல்லப்பட்டாலும் அது தாழ்வான நிலையில் இருக்கிறதால சராசரி பலன்களை மட்டும்தான் கொடுக்கும். நவம்பர் 16க்கு பிறகு சூரியன் உங்களோட 4வது வீட்டில், அதாவது விருச்சிகத்தில் இருப்பார். அதனால இந்த மாசம் சூரியன் கிட்ட இருந்து பெரிய பாசிட்டிவிட்டியை எதிர்பார்க்க முடியாது. சரி, செவ்வாய் கிரகம் எப்படி இருக்கும்? செவ்வாய் கிரகம் மாசம் முழுக்க உங்களோட 4ஆம் வீட்டில் சொந்த ராசியில் இருக்கும். அதனால செவ்வாய் உங்களுக்கு கலவையான பலன்களை தரலாம். செவ்வாய் இங்கே சாதகமான பலன்களை தருவதாக சொல்லப்படாவிட்டாலும் உங்களோட ராசியில் இருக்கிறதால சராசரி அல்லது கலவையான பலன்களை எதிர்பார்க்கலாம். புதன், குரு, சுக்கிரன் பத்தி என்ன சொல்றீங்க? நவம்பர் 23ஆம் தேதி வரை புதன் உங்களோட 4வது வீட்டில் இருக்கிறதால சாதகமான பலன்களை தர முடியாது. அப்புறம் புதன் 3வது வீட்டிற்கு சென்று நல்ல பலன்களை தருவார். குரு இந்த மாசம் உங்களோட 12வது வீட்டில், அதாவது சொந்த ராசியில் இருக்கார். ஆனா நவம்பர் 11க்கு பிறகு குரு வக்ர நிலையில மாறிடுவார். அதனால இந்த மாசம் குருவிடம் அனுகூலத்தை எதிர்பார்க்க கூடாது. சுக்கிரன் மட்டும் இந்த மாசம் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும். அப்போ சனி, ராகு, கேது எல்லாம் எப்படி? சனி, ராகு, கேதுவும் அனுகூலத்தை வழங்க முடியாமல் போகும். அதனால இந்த மாதத்தோட கிரகப்பெயர்ச்சி உங்களுக்கு கலவையான பலன்களைத்தான் தரும். நீங்க கவனமா செயல்பட்டால் முடிவுகள் கொஞ்சம் நல்லா இருக்கும். கவனக்குறைவா இருந்தா முடிவுகள் பலவீனமா இருக்கும். மொத்தத்துல இந்த மாசம் சராசரியா தான் இருக்குமா? ஆமா, நவம்பர் 2025 உங்களுக்கு சராசரியான அல்லது சராசரிக்கும் குறைவான முடிவுகளை காட்டலாம். ஆனா கஷ்டப்பட்டு படிக்கிற மாணவர்கள் நல்ல பலன்களை பெறுவார்கள். பிரச்சனைகள் வந்தாலும் நீங்க சரி செஞ்சிடுவீங்க. இல்லற வாழ்க்கை எப்படி இருக்கும்? இல்லற வாழ்வில் எல்லாமே சுமூகமா இருக்காது. ஆனா பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது. சுக்கிரன் கிரகம் இந்த மாசம் சாதகமான பலன்களை கொடுக்க விரும்பினாலும் மத்த கிரகங்களோட நிலைமைகள் அவ்வளவு சாதகமா இல்ல. இதனால திருமண மகிழ்ச்சியில சில தடைகள் வரலாம். அதனால திருமண வாழ்க்கையில எந்த விதமான ரிஸ்க் எடுப்பதும் சரியா இருக்காது. ஏதாவது சின்ன சண்டை வந்தா அதை சின்ன அளவிலேயே தீர்த்துக்கிறது புத்திசாலித்தனம். ஓ, ரொம்ப நன்றி நண்பா. இவ்ளோ விரிவா விளக்குனதுக்கு எனக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு. பரவாயில்ல நண்பா, எப்பவும் நான் இருக்கேன். மாசத்தை கவனமாக கையாளுங்க. கண்டிப்பா மீண்டும் பேசுவோம். சரி, சந்திப்போம்.
வணக்கம். நவம்பர் 2025 கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா? வாங்க பார்க்கலாம். இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே சாதகமா இருக்கும்னு ஜோதிட வல்லுனர்கள் சொல்றாங்க. அப்படியா? கேட்கவே சந்தோஷமா இருக்கு. என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்கும்னு இன்னும் விளக்கமா சொல்லுங்க. கண்டிப்பா. நவம்பர் 16ஆம் தேதி வரை சூரியன் உங்க 2ஆம் வீட்டில் பலவீனமா இருப்பார். அதனால இந்த முதல் பாதி கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும். ஆனா 16ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் உங்க 3ஆவது வீட்டுக்கு மாறி நல்ல பலன்களை தர ஆரம்பிப்பார். ஓ, அப்படியா? செவ்வாய் புதன் கிரகங்கள் எப்படி இருக்கும்? செவ்வாய் மாதம் முழுக்க உங்க 3ஆவது வீட்டில் அதோட சொந்த ராசியில இருப்பார். குருவோட பார்வையில இருக்கிறதால செவ்வாயும் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவார். புதன் நவம்பர் 23 வரை உங்க 3ஆவது வீட்டில் இருப்பார். இந்த சமயத்துல புதன் கொஞ்சம் பலவீனமா இருந்தாலும் குருவோட செல்வாக்குனால நீங்க மனதை சமநிலையோடு வச்சுப்பீங்க. குரு எப்படி இருக்காரு? அவர் நல்ல பலன்களை தருவாரா? ஆமாம், குரு பொதுவா நல்ல பலன்களை தருவார். ஆனா நவம்பர் 11க்கு அப்புறம் குரு வக்ர நிலையில மாறுவார். அதனால சில விஷயங்கள்ல கொஞ்சம் குறைபாடு இருக்கலாம். ஆனா ஒட்டுமொத்தமா குரு உங்களுக்கு சாதகமான முடிவுகளை தான் கொடுப்பார். சுக்கிரன், சனி, ராகு, கேது இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க? இந்த மாதத்தோட பெரும்பகுதி சுக்கிரன் உங்களுக்கு சாதகமான பலன்களை தருவார். சனியோட பெயர்ச்சி முந்தைய மாதங்களை விட கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும். ஆனா குருவோட பார்வையினால சனியோட எதிர்மறை விளைவுகள் எல்லாம் கட்டுப்படுத்தப்படும். ராகு இந்த மாதம் நல்ல பலன்களை தருவார். கேது மட்டும் கொஞ்சம் பின்தங்கி இருக்கலாம். அப்ப திருமண வாழ்க்கை, நிதி நிலைமையெல்லாம் எப்படி இருக்கும்? இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாதம்னு சொல்றதால திருமண விஷயங்கள்ல கொஞ்சம் புத்திசாலித்தனமா நடந்துக்கணும். சின்ன சின்ன விஷயங்களை பெருசுபடுத்தாம இருந்தீங்கன்னா திருப்தியான திருமண வாழ்க்கைய வாழலாம். நிதி விஷயங்களை பொறுத்தவரை உங்க லாப வீட்டுல பணத்துக்கு காரணமான குரு உயர்நிலையில இருப்பார். இது உங்க வருமானத்தை அதிகரிக்க ரொம்பவே உதவும். வேலை விஷயங்கள் எப்படி இருக்கும்? உங்க வேலைக்கான அதிபதியான புதன் இந்த மாதம் சராசரி பலன்களை தான் தருவார். ஆனா நல்ல விஷயம் என்னன்னா, உங்க கடின உழைப்புக்கு கண்டிப்பா பலன் கிடைக்கும். எந்த தடையும் இருக்காது. மொத்தத்துல நவம்பர் 2025 கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல மாதம்னு சொல்லலாம். எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும். ரொம்ப நன்றி. எல்லா விளக்கமும் தெளிவா புரிஞ்சுது. ரொம்ப பயனுள்ள தகவலா இருந்தது. வணக்கம். நவம்பர் 2025 துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கலாமா? அடடே, ரொம்ப நல்ல விஷயம். சொல்லுங்க, ஆவலா இருக்கேன். நவம்பர் மாசம் துலாம் ராசிக்கு பொதுவா நல்ல பலன்களை தரக்கூடும். ஆனா சில விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் தேவை. அப்படியா? என்னென்ன விஷயங்கள்? முதல்ல சூரியனை பார்ப்போம். நவம்பர் 16 வரை சூரியன் உங்க ராசியின் முதல் வீட்ல, அதாவது கொஞ்சம் பலவீனமான நிலையில இருப்பார். அதனால இந்த காலகட்டத்துல சில சங்கடங்கள் வரலாம். சின்ன சின்ன மன உளைச்சல், கோபம் மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம். ஓஹோ, அப்படின்னா கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் போல. ஆமா. நவம்பர் 16க்கு பிறகு சூரியன் உங்க 2ஆவது வீட்டுக்கு மாறுகிறார். அப்போ அவர் நடுநிலையான பலன்களை கொடுப்பார். அதாவது ரொம்ப நல்லதும் இல்ல, ரொம்ப கெட்டதும் இல்லைன்னு சொல்லலாம். சரி, மத்த கிரகங்கள்லாம் எப்படி? செவ்வாய், புதன் இவங்கெல்லாம்? செவ்வாய் மாதம் முழுவதும் உங்க ராசியின் 2ஆம் வீட்டிலேயே இருப்பார். இது பொதுவா நல்லதா கருதப்படாது. ஆனா குருவோட பார்வை செவ்வாய் மேல இருக்கிறதால கலவையான பலன்கள் கிடைக்கும். ஒரு பக்கம் கோபம், ஆக்ரோஷம் வரலாம். இன்னொரு பக்கம் தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். ஆஹா, சூப்பர். புதன் பத்தி சொல்லுங்க. புதன் நவம்பர் 23 வரை உங்க 2ஆவது வீட்டிலேயே இருப்பார். அதனால புதன் உங்களுக்கு சாதகமான பலன்களையே தர விரும்புவார். பேச்சாற்றல் அதிகரிக்கும். புது விஷயங்களை கத்துக்க ஆர்வம் வரும். வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். குருவோட நிலைமை என்ன? அவர் நல்லா இருக்காரா?
கண்டிப்பா. குரு உங்க பணியிடத்துல உயர்ந்த நிலையில இருப்பார். அதனால அவர் உங்களுக்கு சராசரியை விட கொஞ்சம் நல்ல பலன்களே தருவார். வேலையில முன்னேற்றம், சம்பள உயர்வு, அங்கீகாரம் இதெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சுக்கிரன் சனி இவங்களோட தாக்கம் எப்படி இருக்கும்? இந்த மாசம் பெரும்பாலான நாட்கள் சுக்கிரன் உங்களுக்கு சாதகமான பலன்களையே கொடுப்பார். காதல் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். புது உறவுகள் மலரலாம். ஆடம்பரமான பொருட்களை வாங்க ஆர்வம் வரும். சனியும் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலனை தருவார். பொறுமையா திட்டமிட்டு செயல்பட்டா வெற்றி நிச்சயம். ராகு கேது பத்தி சொல்ல மறந்துட்டீங்களே. ராகுவோட பயிற்சியிலிருந்து பெரிய அனுகூலத்தை எதிர்பார்க்க முடியாது. ஆனா கேதுவோட பயிற்சி உங்களுக்கு நல்ல சாதகமான பலன்களையே தரும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். அப்படின்னா சில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் பெரும்பாலான கிரகங்கள் சாதகமா இருக்காங்கன்னு சொல்லலாமா? ஆமாம், சில நேரங்கள்ல சின்ன சின்ன முரண்பாடுகள் வரலாம். ஆனா பெரும்பாலான கிரகங்களோட சாதகமான செல்வாக்குனால உங்களுக்கு நல்ல பலன்கள் அதிகமா கிடைக்கும். வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த மாசம் எப்படி இருக்கும்? வேலை பார்க்குறவங்களுக்கும் இந்த மாசம் சாதகமான பலன்கள் கிடைக்கும். ஆனா மேலதிகாரிகளுடன் பேசும்போது மரியாதையா நடந்துக்கிறது ரொம்ப முக்கியம். சின்ன வாக்குவாதம் கூட பெரிய பிரச்சனையா மாறலாம். குடும்ப வாழ்க்கை, ஆரோக்கியம் இதெல்லாம் எப்படி இருக்கும்? குடும்ப வாழ்க்கையில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஆனா அதெல்லாம் பெருசுபடுத்தாம விட்டா பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த மாசம் கலவையான பலன்களை தரும். குறிப்பா மாதத்தோட 2வது பகுதி ஆரோக்கியத்துக்கு நல்லதா இருக்கும். முதல் பாதியில சின்ன சின்ன சோர்வு, உடம்பு வலி வரலாம். நல்லா சாப்பிட்டுட்டு ஓய்வு எடுத்தா சரியாகிடும். ரொம்ப நன்றி. துலாம் ராசிக்காரர்களுக்கு நவம்பர் 2025 எப்படி இருக்கும்னு இப்போ நல்லா புரிஞ்சிடுச்சு. வணக்கம். நவம்பர் 2025 விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா? வாங்க பார்க்கலாம். ஆமா, நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். என்னென்ன கிரகங்கள் என்னென்ன பலன்களை தரப்போகுதுன்னு சொல்லுங்க. கண்டிப்பா நவம்பர் 2025 உங்களுக்கு ஒரு கலவையான மாதமாக இருக்கும்னு சொல்லலாம். சில நேரங்களில் கொஞ்சம் பலவீனமான முடிவுகளையும் சந்திக்க நேரிடும். அப்படியா? எந்த கிரகத்தின் தாக்கம் அதிகமா இருக்கும்? நவம்பர் 16 வரை சூரியன் உங்க 12ஆம் வீட்டில் பலவீனமான நிலையில் இருப்பார். அதனால இந்த காலகட்டத்தில் சூரியனால் பெரிய சாதகமான பலன்களை எதிர்பார்க்க முடியாது. அப்போ நவம்பர் 16க்கு அப்புறம் கொஞ்சம் நல்லதா இருக்குமா? ஆமா, நவம்பர் 16க்கு அப்புறம் சூரியன் ஒப்பீட்டளவில் சிறப்பான பலன்களை தருவார். ஆனாலும் சூரியனிடமிருந்து ரொம்ப அதிக எதிர்பார்ப்புகள் வச்சுக்க வேண்டாம். செவ்வாய் கிரகத்தின் நிலை எப்படி இருக்கும்? செவ்வாய் கிரகம் மாதம் முழுவதும் உங்க முதல் வீட்டில் இருக்கும். முதல் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பது பொதுவாக நல்லதா கருதப்படாது. ஆனால் சொந்த ராசியில் இருப்பதால் செவ்வாய் சில நல்ல பலன்களை தரலாம். அதனால செவ்வாயிடமிருந்து சராசரி முடிவுகளை எதிர்பார்க்கலாம். புதன் கிரகத்தை பத்தி சொல்லுங்க. புதனின் பெயர்ச்சி நவம்பர் 23 வரை உங்க முதல் வீட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் உங்க 12ஆம் வீட்டிற்கு மாறும். குருவின் அருள் கிடைக்குமா? இந்த மாதம் குருவின் பெயர்ச்சி பொதுவாக சாதகமான பலன்களை தரும். குறிப்பாக நவம்பர் 11க்கு முன் முடிவுகள் இன்னும் சிறப்பாக இருக்கும். இது நல்ல செய்தி. சுக்கிரனின் சஞ்சாரம் எப்படி இருக்கும்? காதல், பணம் விஷயங்கள்லாம் எப்படி? நவம்பர் 2 வரை சுக்கிரன் உங்கள் லாப வீட்டில் இருப்பார். அதுக்கப்புறம் நவம்பர் 2 முதல் நவம்பர் 26 வரை சுக்கிரன் உங்கள் 12வது வீட்டில் சஞ்சரிப்பார். நவம்பர் 26க்கு பிறகு சுக்கிரன் உங்கள் முதல் வீட்டில் வருவார். அதனால இந்த மாதம் பெரும்பாலான நேரங்களில் சுக்கிரனிடமிருந்து நீங்க சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம். காதல், உறவுகள், நிதி விஷயங்கள்ல ஓரளவு நல்ல முன்னேற்றம் இருக்கும். சனி பகவானின் நிலை எப்படி? சனியால பெரிய பிரச்சனைகள் வராதா? உங்க 5ஆம் வீட்டில் குரு ராசியில் சனியின் பெயர்ச்சி இருக்கும். நவம்பர் 28 வரை சனி வக்ர நிலையில் இருப்பார். அதுக்கப்புறம் சனி நேராக வருவார். சனியால் பொதுவாக அனுகூலமான பலன்கள் எதிர்பார்க்கப்படாவிட்டாலும் குரு ராசியில் இருப்பதாலும் குருவின் பார்வையில் இருப்பதாலும் சனி பகவான் சில சமயங்களில் நல்ல பலன்களை தர உதவிகரமாக இருப்பார். அதனால இந்த மாதம் சனியால் கலவையான பலன்களை எதிர்பார்க்கலாம். ராகு கேது பத்தி சொல்லவே இல்லையே, அவங்க எப்படி இருப்பாங்க? ராகு மற்றும் கேது ஆகிய இரு கிரகங்களிடமிருந்தும் நீங்க அனுகூலத்தை எதிர்பார்க்க கூடாது. அவங்க இந்த மாதம் பெரிய அளவில் உங்களுக்கு சாதகமா இருக்க மாட்டாங்க.
சுருக்கமா சொல்லணும்னா இந்த மாதம் பெரும்பாலான கிரகங்கள் பலவீனமான பலனை தருவதை காண்கிறோம். சில சமயங்களில் சில கிரகங்கள் நல்ல பலனை தருவதாகவும் தெரிகிறது. அதனால நவம்பர் 2025 விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கலவையான பலன்களை கொடுக்கும்னு சொல்லலாம். எந்த ஒரு முக்கிய முடிவையும் எடுக்கும் முன் நன்கு ஆராய்ந்து செயல்படுவது நல்லது. ரொம்ப நன்றி. ரொம்ப தெளிவா இருந்துச்சு. கவனமா இருக்கணும்னு புரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பா உங்களுக்கும் உங்க குடும்பத்தினருக்கும் நவம்பர் மாதம் சிறப்பா அமைய வாழ்த்துக்கள். ஹாய் நண்பா, எப்படி இருக்க? என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஹாய், நல்லா இருக்கேன். நவம்பர் 2025 தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்னு ஒரு ஜோதிட கணிப்பு படிச்சிட்டு இருந்தேன். கொஞ்சம் கலவையான பலன்களாம். அப்படியா? என்ன சொல்றாங்க? கொஞ்சம் விளக்கமா சொல்ல. சொல்றேன். பொதுவாக நவம்பர் 2025 தனுசு ராசிக்கு கலவையான பலன்களையே தரக்கூடும். சில சமயங்களில் முடிவுகள் சராசரியை விட கொஞ்சம் பலவீனமா இருக்கலாமாம். ஓ, அப்படியா? கிரகங்களின் நிலை எப்படி இருக்கும்? நவம்பர் 16 வரை சூரியன் லாப வீட்டில் இருப்பார். சூரியன் பலவீனம் அடைந்தாலும் இந்த காலகட்டத்தில் சராசரியான பலன்களை எதிர்பார்க்கலாம். ஆனா நவம்பர் 16க்கு அப்புறம் சூரியன் 12வது வீட்டில் போயிருவார். அப்போ சூரியன் அனுகூலமா இருக்க மாட்டார். அப்போ செவ்வாய் புதன் நிலை என்ன? செவ்வாய் மாதம் முழுவதும் 12ஆம் வீட்டில்தான் இருப்பார். அதனால செவ்வாயிடமிருந்து அனுகூலத்தை எதிர்பார்க்க முடியாதாம். புதன் நவம்பர் 23 வரை 12வது வீட்டிலிருந்து விட்டு அப்புறம் லாப வீட்டுக்கு வருவார். அதனால நவம்பர் 23 வரை புதனும் அனுகூலமாய் இருக்க மாட்டார். குருவும் சுக்கிரனும் எப்படி? குரு 8வது வீட்டில் இருப்பார். அதனால குருவிடமும் பொதுவான அனுகூலத்தை எதிர்பார்க்க முடியாது. ஆனா சில சமயங்களில் சாதகமான பலன்களை தரலாம்னு சொல்றாங்க. சுக்கிரன் நவம்பர் 2 வரை 10ஆம் வீட்டிலும் நவம்பர் 2 முதல் நவம்பர் 26 வரை லாப வீட்டிலும் இருப்பார். அதனால இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் நல்ல பலன்களை தருவாராம். நவம்பர் 26க்கு அப்புறமும் சுக்கிரனால் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். சனி ராகு கேது பத்தி என்ன சொல்றாங்க? சனி இந்த மாதம் சாதகமான பலன்களை தருவதில் பின்தங்கியிருப்பார். ஆனா ராகு சாதகமான பலன்களை தருவார்னு சொல்றாங்க. கேதுவிடமிருந்து சராசரியான பலன்களை எதிர்பார்க்கலாம். மொத்தத்துல நவம்பர் மாதம் கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு சொல்றீங்க? ஆமா, கலவையான பலன்கள் என்பதால் கொஞ்சம் கவனமா இருக்கணும். எந்த ஒரு முக்கிய முடிவையும் எடுக்கும் முன் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது நல்லது. ஹாய், எப்படி இருக்கீங்க? நவம்பர் 2025 மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்னு ஒரு ஜோதிட கணிப்பு இருக்கு, கேட்கலாமா? கண்டிப்பா. நான் இப்போ அதை பத்தி தான் தெரிஞ்சுக்கலாம்னு இருந்தேன். சொல்லுங்க. சரி,
பொதுவா இந்த மாசம் மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை தரப்போகுதாம். சூரியனோட பெயர்ச்சி இந்த மாசம் உங்க 10வது வீட்டிலும் 11வது வீட்டிலும் இருக்குமா. இந்த 2 நிலைகளிலுமே சூரியன் நல்ல பலன்களை கொடுப்பாராம். அப்படியா? கேட்கவே சந்தோஷமா இருக்கு. மாதத்தோட முதல் பாதியா இரண்டாம் பாதியா எது சிறந்தது? ஒப்பிட்டு பார்க்கும்போது மாதத்தோட 2ஆம் பாதி இன்னும் சிறப்பான பலன்களை கொடுக்குமா. அடுத்து செவ்வாய் கிரகம் மாதம் முழுக்க லாப வீட்டில் சொந்த ராசியிலேயே இருக்கிறதால அங்கே இருந்தும் உங்களுக்கு நல்ல அனுகூலம் கிடைக்குமா. ஆஹா, செவ்வாயும் நல்ல பலன் கொடுக்குதா? புதன் எப்படி? புதன் கிரகம் நவம்பர் 23ஆம் தேதி வரை லாப வீட்டில் இருக்கும். அதுக்கு அப்புறம் 10ஆம் வீட்டிற்கு பெயர்ச்சியாகும். அதனால புதனும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கணும்னு தான் விரும்புது. அருமை. மத்த கிரகங்களெல்லாம் எப்படி இருக்கு? குரு, சுக்கிரன், சனி இவங்கெல்லாம் எப்படி? குரு பகவான் 7வது வீட்டில இருக்கிறதால உங்களுக்கு நல்ல பலன்களை தர விரும்புவார். சுக்கிரன் நவம்பர் 2 முதல் நவம்பர் 26 வரை சராசரியான பலன்களை கொடுத்தாலும் அதுக்கப்புறம் நல்ல பலன்களை தரலாம். சனி கிரகம் 3ஆம் வீட்டில் பின்னோக்கி அதாவது வக்ர நிலையில் இருந்தாலும் அவர் உங்களுக்கு சாதகமான பலன்களை தருவார். அப்போ எல்லா கிரகங்களுமே நல்லா இருக்காங்களா? ராகு கேது பத்தி என்ன சொல்றாங்க? ராகு கேது பயிற்சியிலிருந்து நம்ம அதிக அனுகூலத்தை எதிர்பார்க்க முடியாதாம். ஆனா ஒப்பிட்டு பார்க்கும்போது ராகு இந்த மாதம் நவம்பர் 24ஆம் தேதி வரை குருவோட நட்சத்திரத்தில் இருக்கிறதால சில சமயங்களில் சில நல்ல பலன்களை தரலாம். ஆனாலும் பொதுவா ராகு கேது கிட்ட இருந்து அதிகமான நல்லிணக்கத்தை எதிர்பார்க்க கூடாது. சரி, எனக்கு புரிஞ்சுது. அப்போ மொத்தமா இந்த மாசம் எப்படி இருக்கும்னு சொல்றீங்க? இந்த மாசம் பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை தருதாம். ஒரு சில கிரகங்கள் சராசரியான பலன்களையும் இன்னும் சில பலவீனமான பலன்களையும் கொடுக்கலாம். மொத்தமா பார்த்தா இந்த மாசம் மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே நல்ல பலன்களை கொடுக்கும் ஒரு மாசமா இருக்கும்னு சொல்லலாம். ரொம்ப நன்றி. கேட்கவே மனசுக்கு ஒரு தெம்பு கிடைக்குது. இந்த கணிப்பு ரொம்ப உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். சந்தோஷம். உங்களுக்கும் இந்த மாசம் சிறப்பா அமைய வாழ்த்துக்கள். வணக்கம். உங்க ராசி என்ன? எனக்கு கும்ப ராசி பத்தி நவம்பர் 2025க்கான கணிப்பு கிடைச்சிருக்கு. கேக்குறீங்களா? ஹாய், கேட்கலாமே. நான் ஒரு கும்பராசிக்காரன் தான். எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கு. சரி. பொதுவா கும்ப ராசிக்காரங்களுக்கு நவம்பர் 2025 ஒரு கலவையான பலன்களை தரக்கூடுமாம். அதாவது முடிவுகள் சராசரியாக இருக்கலாம், இல்லைனா சராசரிக்கும் கொஞ்சம் குறைவாகவும் இருக்கலாம்னு சொல்றாங்க. அப்படியா? பரவாயில்லை. என்னென்ன கிரகங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நவம்பர் 16ஆம் தேதி வரைக்கும் சூரியன் உங்க அதிர்ஷ்ட வீட்டில் தாழ்ந்த நிலையில் இருக்குமாம். அதனால இந்த காலகட்டத்துல சூரியன் கிட்ட இருந்து நல்ல பலன்களை எதிர்பார்க்க முடியாதாம். ஆனா நவம்பர் 16க்கு பிறகு சூரியன் உங்க கர்மஸ்தானத்தில் செவ்வாய் ராசியான விருச்சிகத்தில் இருக்கிறதால அப்போ நல்ல பலன்களை தருவாராம். ஓ, அப்ப மாதத்தோட முதல் பாதி கொஞ்சம் சவாலா இருக்கும், பிற்பாதி நல்லா இருக்கும்னு சொல்றீங்க. செவ்வாய் எப்படி? செவ்வாய் கிரகம் மாதம் முழுக்க உங்க ராசியில 10ஆம் வீட்டில் இருக்குமாம். அதனால செவ்வாய் கிட்ட இருந்து சராசரியான பலன்களை எதிர்பார்க்கலாம். சில சமயங்கள்ல செவ்வாய் சராசரியை விட கொஞ்சம் நல்ல பலன்களை கூட தரக்கூடுமாம். நல்ல விஷயம். புதன் எப்படி இருக்கு? புதன் கிரகம் நவம்பர் 23 வரைக்கும் உங்க 10ஆம் வீட்டில் இருக்குமாம். இது உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும். ஆனா நவம்பர் 23க்கு பிறகு புதன் கிரகமும் சாதகமான பலன்களை தராதுன்னு சொல்றாங்க. சரி, குரு, சுக்கிரன், சனி இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க? குரு பகவான் 6வது வீட்டில் இருக்கிறதால இது ஒரு நல்ல நிலை இல்ல.
ஆனாலும் அவர் லாபம் மற்றும் செல்வத்தின் அதிபதின்னு சில சமயங்கள்ல நன்மை பயக்கலாம். அதனால குரு கிட்ட இருந்து சராசரி அல்லது கலவையான முடிவுகளை எதிர்பார்க்கலாம். சுக்கிரன் நவம்பர் 2 வரை 8வது வீட்டிலும், நவம்பர் 2 முதல் நவம்பர் 26 வரை அதிர்ஷ்ட வீட்டிலும் இருப்பார். அதுக்கப்புறம் உங்க கர்மஸ்தானத்துக்கு மாறுவாராம். அதனால மாதத்தோட பெரும் பகுதிக்கு சுக்கிரன் உங்களுக்கு சாதகமான பலன்களை தர விரும்புவார். அப்போ சுக்கிரன் கொஞ்சம் ஆறுதல் கொடுப்பார்னு சொல்லலாம். சனி பற்றி என்ன சொல்றாங்க? சனி கிரகம் வக்ர நிலையில் இருக்கும். அதனால எளிதா இணக்கமான பலன்களை எதிர்பார்க்க முடியாதாம். ராகு கேது கிட்ட இருந்தும் நல்ல பலன்கள் கிடைக்கும்னு நம்பிக்கை இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ மொத்தமா இந்த மாசம் எனக்கு எப்படி இருக்கும்? இந்த மாதம் உங்களுக்கு கலவையான பலன்களை தரும்னு சொல்லலாம். முடிவுகள் சராசரி மட்டத்தில் இருக்கலாம் அல்லது சில சமயங்கள்ல சராசரிக்கும் சற்று குறைவாகவும் இருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா ஒப்பிட்டு பார்க்கும்போது மாதத்தோட 2ஆம் பாதிதான் உங்களுக்கு ஒப்பீட்டளவில் சிறந்த பலன்களை தரும்னு சொல்றாங்க. சரிங்க, எனக்கு தெளிவா புரிஞ்சுது. இந்த தகவல் ரொம்ப உதவியா இருக்கும். ரொம்ப நன்றி. மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்கும் நவம்பர் மாசம் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். வணக்கம். நவம்பர் 2025 மீனராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதம் உங்களுக்கு சராசரியான அல்லது கொஞ்சம் மேம்பட்ட பலன்கள் கிடைக்க வாய்ப்பிருக்கு. அப்படியா? கேட்கவே நல்லா இருக்கே. கிரகநிலைகள் எப்படி இருக்கு? நவம்பர் 16 வரை சூரியன் உங்க 8வது வீட்டில் இருப்பார். இது ஒரு அவ்வளோ நல்ல நிலை இல்ல. ஆனா நவம்பர் 16க்கு அப்புறம் சூரியன் உங்க அதிர்ஷ்ட வீட்டுக்கு மாறிடுவார். அங்கே இருந்து உங்களுக்கு சராசரியான பலன்களை தர முடியும். சரி, செவ்வாய் கிரகம் எப்படி? அது முக்கியமான கிரகம் இல்லையா? ஆமா, செவ்வாய் கிரகம் மாதம் முழுவதும் உங்க அதிர்ஷ்ட வீட்டில் தான் இருக்கும். அதிர்ஷ்ட வீட்டில் செவ்வாய் இருப்பது நல்லதா கருதப்படாவிட்டாலும் உங்க சொந்த ராசியில் இருப்பதாலும் குருவின் பார்வையில் இருப்பதாலும் கலவையான அல்லது சராசரியான பலன்களை எதிர்பார்க்கலாம். புதன் கிரகத்தின் நிலை என்ன? கல்வி, தொழில் எல்லாம் எப்படி இருக்கும்? நவம்பர் 23 வரை புதன் உங்க அதிர்ஷ்ட வீட்டில் இருப்பார். இதுவும் அவ்வளவு சாதகமான நிலை இல்ல. ஆனா நவம்பர் 23க்கு பிறகு புதன் உங்க 8வது வீட்டுக்கு செல்வார். அது ஒப்பீட்டளவில் சிறந்த நிலையாக கருதப்படும். கல்வி தொழில கொஞ்சம் கவனம் தேவை. குருவும் சுக்கிரனும் எப்படி? அவங்க நல்லது செய்வார்களா? நிச்சயமா குரு இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும். சுக்கிரன் நவம்பர் 2 முதல் 26 வரை 8வது வீட்டிலும் அதற்கு முன் 7வது வீட்டிலும் நவம்பர் 26க்கு பிறகு அதிர்ஷ்ட வீட்டிலும் இருப்பார். பெரும்பாலான நேரங்கள்ல சுக்கிரன் உங்களுக்கு சாதகமான பலன்களை தர முடியும். இது காதல் உறவுகள் பண விஷயங்கள்ல நல்லதா இருக்கும். சனி பகவான் எப்படி இருக்க போறார்? கொஞ்சம் பயமா இருக்கே. இந்த மாதம் முழுவதும் சனி உங்க முதல் வீட்டில் தான் இருப்பார். அதுலயும் நவம்பர் 28 வரை சனி வக்ர நிலையிலேயே இருப்பார். இதனால சனியிடமிருந்து சாதகமான பலன்களை எதிர்பார்க்க முடியாது. ஆனா இந்த மாதம் குருவுக்கு சனியின் மீது வலுவான செல்வாக்கு இருக்கு. அதனால சனி உங்களுக்கு கலவையான முடிவுகளை தரக்கூடும். ரொம்ப கவலைப்பட வேண்டாம், கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். ராகுவும் கேதுவும் எப்படி? அவங்க நல்லதும் கெட்டதும் கலந்து தருவாங்களே. ராகுவின் பெயர்ச்சி இந்த மாதம் உங்களுக்கு அவ்வளவாக சாதகமான பலன்களை தருவதாக தெரியவில்லை. ஆனா கேது கிரகத்தின் பெயர்ச்சியால் நீங்கள் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். இது ஆன்மீகம் மறைமுக விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமா இருக்கும். ஒட்டுமொத்தமா நவம்பர் 2025 மீன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த எல்லா கிரக நிலைகளையும் பார்க்கும்போது நவம்பர் 2025 உங்களுக்கு கலவையான பலன்களை தரக்கூடும். முடிவுகள் சராசரியாக இருக்கலாம் அல்லது சராசரியை விட சற்று சிறப்பாகவும் இருக்கலாம். மொத்தத்தில் இது ஒரு சீரான மாதம். அதிக ஏற்றத்தாழ்வுகள் இருக்காது. மனதை அமைதியா வச்சுக்கிட்டு உங்க வேலையை செஞ்சா நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி, இவ்வளவு தெளிவா விளக்குனதுக்கு. சந்தோஷம். நல்லதே நடக்கும்.